ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சென்னையோட மேரேஜுக்காக போயிருக்கோம். ஸோ வாங்க சென்னையை சுற்றி பார்க்கலாம். நாம் காலையில் ஒரு 7:30 இருக்கும். நம்ம டைரெக்டாக போன டிஃபனுக்காக சாப்பிட போன ஹோட்டல் வந்து ஹோட்டல் அறுசுவை. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ காதி கிராஃப்ட், கவர்மெண்டோட காதி கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதோட டைஅப்பில் இருக்குது. ஸோ அவங்க உள்ள டெக்கரேட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 7:30க்கெலாம் போயிட்டோம். அங்கே டிஃபன் செல்ஃப் கவுண்ட்ரு தான். ஸோ என்ன டிஃபன், நம்ம எல்லா டிஃபன்லேயும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பொங்கல், வடை, பூரி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்லி. ஸோ எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் சென்னை போனால் இந்த டிஃபனை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த லொக்கேஷனை. ஸோ மறக்காமல் மார்னிங் டிஃபன் இந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. அவங்க நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. சென்னையோட ஃபேமஸான வடகரி நான் ஃபஸ்ட்டே தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வடகரி. நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபன்லாம் முடிச்சுட்டு அந்த காதி கிராஃப்டோட அந்த கைவினை பொருட்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு விசிட் பார்க்க போனோம். ஸோ எல்லாமே ஓப்பன் ஆகிறதுக்கு 10 o'clock மேலே ஆகிடும். நம்ம சீக்கிரமே சில கடைங்க மட்டும் திறந்துருச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். இங்கே நான் ஒரு ஆச்சரியமான ஒரு பொருள் பார்த்தேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ கருங்காலி மரத்தில் செஞ்ச முருகனோட வேல். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2200 ஒரு பீஸோட ரேட்டு. சத்தியமாக இதை பற்றி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேரேஜுக்கு போயிட்டோம். மேரேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு பந்திக்கு வெயிட் பண்ணோம். இந்த தடவை ஃபஸ்ட் பந்தியில் உட்கார முடியல. ஸோ நம்மளை மாதிரியே எல்லோரும் மேக்ஸிமம் பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் வெயிட்டிங்கு. அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நின்று பின்னாடியே உட்காந்து இடத்த பிடிச்சிட்டோம் சாப்பிட. ரைத்தா, ஆனியன் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு என்ன இலையில் வருதுன்னு பார்ப்போம். பிரியாணி எப்போயும் வர மாதிரி இந்த தடவையும் கண்டிப்பாக நமக்கு நிறையாவே இருந்துச்சு பீசஸ்லாம். ஸோ சுட சுட பிரியாணியில் நமக்கு பீசஸ் அதிகமாக இருக்குது. பக்கத்து இலையில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, அதையும் பார்ப்போம். பக்கத்தில் கம்மியாக தான் இருக்குது, நமக்கு நிறையாவே இருந்துச்சு. ஸோ நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டினோம் பிரியாணியை. அதை முடிச்சுட்டு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். ஸோ சவுகார்பேட்டைக்கு நடந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குட்டி ராஜஸ்தானே இங்கே இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம், நீங்களும் வாங்க. சவுகார்பேட்டைக்கு போகிற அந்த ரோட், ஹைகோர்ட்லேருந்து அந்த ரோடு ஃபுல்லாகவே ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போட்டிருக்காங்க. ஸோ டெய்லி ஈவினிங்குமே இந்த மார்க்கெட்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ மினிமம் எல்லாமே ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ்லாம். ஸோ அதிகமான பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு 6:30 ஆகிடுச்சு. இதுதான் சவுகார்பேட் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு பக்கம் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரைடல் ஐட்டம், ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரிஸு, ஃபேன்சி ஜுவல்லரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஹோல்சேல் மார்க்கெட் இதுதான். ரொம்ப நாங்கள் ரேட் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப ஆஃப் ரேட்டில் தான் இருக்குது. ஒரு ஷோரூமில் எடுக்கிற ரேட்டை விட இங்கே ரேட் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, மேரேஜ் ஃபெஸ்டிவலுக்கு பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தைரியமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ரேட்லாம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கே தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபேக்கான அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ சென்னை ஃபுல்லாகவே மக்கள் இங்கே அதிகமாகவே பர்ச்சேஸ் பண்ண வராங்க. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த சவுகார்பேட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் தான் இருக்குது. மினிமம் ரேஞ்சஸே ஒரு 3000லேருந்தே இருக்குது, நல்ல குவாலிட்டியாக. ஸோ லேடிஸ்க்கு இங்கே வந்தால் உண்மையிலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்வீட் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், அதனால் இதை பற்றி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. வெள்ளரிக்காயில் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்வீட்டு தான் அது. பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயில் செய்கிறது. ஸோ
ஸோ ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மறக்காமல் சென்னை நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஜஸ்ட்டு ஈவினிங்கில் மட்டுமே சவுகார்பேட்டையை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது இந்த ஏரியாவோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் இது. காக்காடான்னு சொல்லி இந்த லைனில் சவுகார்பேட்டை என்ட்ரான்லேயே அவங்க சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே அவங்க வச்சுருக்க வெரைட்டிஸ் மெனூஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸபிளாக தான் தெரியுது. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வச்சுருக்காங்க. சாட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே. ஸோ அதோட மெனு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரேட் என்ன ரேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. உண்மையிலே இந்த ரேட்டுக்கு ரொம்ப ஒர்த்தபுளான ஸ்வீட்ஸ் தாங்க எல்லாமே. நீங்கள் சவுகார்பேட் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. சாட் ஐட்டத்தில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் ஒரு குறிப்பிட்ட சில வெரைட்டிஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணோன்னா ரொம்ப ஃபேமஸான அந்த ஜிலேபி, ஸ்வீட் ஜிலேபி இருக்கு இல்லையா, அதை ஆர்டர் பண்ணோம். இங்கே நம்ம பார்க்கும்போதே அவங்க இந்த பானிபூரி, இந்த மசாலா பூரிஸ் இதெல்லாம் செய்கிறத பார்க்கும்போதே நமக்கும் ஒன் பை ஒன்னாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பானிபூரிலாம் அவங்க நேட்டிவ் ஸ்டைல்லே வச்சுருக்காங்க. ஸோ குஜராத் ஸ்டைலில் இருக்குது எல்லாமே. குஜராத் போகாதவங்க இங்கே போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அந்த நெய்யில் தான் வந்து இந்த ஸ்வீட்ஸ்லாம் அவங்க ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வச்சுருக்காங்க. நீங்களும் பாருங்களேன், க்ளீனாக இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு வழியாக ஸ்வீட் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்வீட் மட்டும் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சரிண்ணா ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொன்று டேஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ காக்காவோட ஃபேமஸான ஜிலேபி கைக்கு வந்துருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெய்யிலே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் கொடுத்த அந்த ரேட்டுக்கு உண்மையிலே ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கே போனால் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி நல்லா சாப்பிட்டு வரலாம். மறக்காமல் இங்கே போய் ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி சாப்பிட்டவங்க கூட நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உண்மையிலே ஒர்த்தபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே வாக்கிங் போனால் இதை வந்து நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன்னா, இந்த லஸ்ஸி ஷாப் ரொம்ப ஃபேமஸான லஸ்ஸி ஷாப் சொல்லுவாங்க. இதை அன்மோல் மோஹித்னு சொல்லி அவரோட ஷாப் இது. ஸோ நாங்கள் லஸ்ஸி ஆர்டர் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட. இதை பற்றி நிறையா யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அதனால் ஜஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மட்டும் போயிட்டோம். கண்டிப்பாக இங்கெல்லாம் போனால் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம சென்னையோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு. எப்போயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அங்கே பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸ்லேயே வந்து அவங்க கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன் கோயில் ஒன்று இங்கே கட்டியிருக்காங்க பெருசாக. இது எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. கண்டிப்பாக இதை பற்றி யூடியூப்லேயே செக் பண்ணி பார்க்கணும். நான் கூட ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் மார்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் ஒன்று பார்த்தேன். கண்டிப்பாக ரொம்ப டெக்கரேட்டிவான க்ரியேட்டிவான பொருள்னு சொல்லலாம் இதை. நீங்களும் கண்டிப்பாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை வாங்க. இதோட ரேட் வந்து வெறும் 50 ருபீஸ் தான். நம்ம கிளாஸில் இருந்ததுனால வாங்கிட்டு போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம். அப்படியே அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே ஒரு அண்ணன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவரை சுற்றியும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கச்சோடி. இந்த இடத்துல இவர் தான் வந்து கச்சோடி ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்கள் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. ஸோ அவர் என்னென்னமோ ஸ்நாக்ஸ்லாம் வெளியே நிறையா வச்சுருக்காரு. இதை பற்றிலாம் நமக்கு தெரியல. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே. நாங்களும் ஒரு கச்சோடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. நமக்கு நல்லா 2 ஸ்பூன்லாம் கொடுத்தாரு அண்ணன். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்டாரு. இதுதான் கச்சோடி. உண்மையிலே நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம நைட்டு டிஃபனுக்கு பதிலாக என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால நமக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ ரெகுலராக சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடுங்க. மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம்
அங்கே வெளியே ஒரு பாதாம் பால் கடை பார்த்தோம். அங்கேயும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. கூட்டம் அதிகமாக இருக்கிற ஷாப்ஸ் மட்டும்தான் ரொம்ப இங்கே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட் ஐட்டம் ஷாப் தான் நிறையா இருக்குது. ஸோ இங்கே இவரும் அதே கச்சோடி பானிபூரி எல்லாம் வச்சுருந்தாங்க. பானிபூரி வந்து ஒரு அண்டா ஃபுல்லாக பானி வச்சுருக்குறாங்க. பானிபூரியும் வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு பானிபூரி சாப்பிடவே. இந்த ஷாப்ஸ் நேம்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போனீங்களாலே இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையா இருக்கும். சென்னையை விசிட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சவுகார்பேட்டை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டி நகரை விட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். அப்புறம் அவரோட பாதாம் பால் ஸ்பெஷலான அந்த பாதாம் பால் ட்ரிங்க்ஸையும் வாங்கி குடிச்சு பார்த்தோம். நான் மற்ற இடத்துல சாப்பிட்டதை விட இங்கே வந்து பாதாம் பால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. பாதாம் பால் 20 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஹாட்டாக ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இங்கே போனால் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7:30 ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. ஸோ ஒரு கடையில் நல்ல டிஃபனை வாங்கி நைட்டு 3 இட்லி மட்டும்தான் சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப வெளியே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டதுனால டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது டிஃபன் சாப்பிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் நம்ம ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க நமக்கு, அங்கே போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு குலோப் ஜாமுன் இந்த ஐட்டம்லாம். அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக காலையில் போயிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வாங்கினதை விட ரேட் ஆஃப் ரேட்டு தான். ஒரு ஸ்ட்ரீட்டோட கார்னரில் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிலேபி இங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஜிலேபி இவங்க ஆல்ரெடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சேல் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. டேஸ்ட்டு அப்படியே ஈக்குவல் டேஸ்ட் இருந்துச்சு. அவங்க ஒரு இலையில் வச்சு கொடுத்தாங்க. அது என்ன இலைன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன். இந்த ஃப்ரெஷ்ஷான ஜிலேபியை சாப்பிட்டு முடிச்சுட்டு குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இந்த ஒரு பிளேட் வந்து 20 ரூபா தான் குலோப் ஜாமுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு குலோப் ஜாமுன் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு மத்தியானம் லன்ச்சு எங்கன்னா சுக்குபாய் பிரியாணி தான். ஸோ சென்னையில் நம்பர் 1 பிரியாணின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுக்குபாய் பிரியாணி. நமக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால சீக்கிரமே போய் வாங்க போயிட்டோம். ஸோ இது வந்து பார்சல் கவுண்டர். அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுக்குபாய் பிரியாணியோட மெனூஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பேக்கேஜோட ரேட்டஸ்லாம். ஸோ இந்தந்த பேக்கிங் இந்தந்த ஒவ்வொரு பேக்கிங்கோட சைஸஸும் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்காக வாங்கினோம். 7 to 4 தான் ஆச்சு. நல்லா நீட்டாக பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம பார்சல் வாங்கிட்டு ரூம் போயிட்டோம். ரூமில் போயிட்டு கரெக்டாக நல்லா பசியில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி சுக்குபாய் பிரியாணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. கண்டிப்பாக சென்னை போனால் சுக்கு பிரியாணி ட்ரை பண்ணாமல் வராதீங்க. நல்லா அவங்க நீட்டான பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஒரு பேக்கிங் வந்து கண்டிப்பாக 2 பேர் சாப்பிட்லாம். ஃபுல்லாக சாப்பிட்லாம் 2 பேர். ஸோ ஸ்வீட்டு, ரைத்தா, ஆனியன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பீசஸ்லாம் மீடியமான அளவில் 2 பேர் நல்லா மீடியமாக சாப்பிட்ற அளவுக்கு பீசஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. கண்டிப்பாக சென்னை போனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்து போகாதவங்களும் கண்டிப்பாக இங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் கண்டினியூவாக நான் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐகானிக்கை ஒரு கிளிக் பண்ணுங்கள். மறக்காதீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.